இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் குமாரனை எதற்காக பூமிக்கு கொடுத்தார், எதற்காக ஜனங்களுக்கு அவரை அர்ப்பணித்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எதற்காக கொடுத்தார் என்றால், அந்த வசனம் மிகவும் தெளிவாய் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த இடத்துல ஆண்டவர் பாகுபாடு பார்க்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆண்டவருடைய பார்வையில எல்லோரும் ஒரே மாதிரியாக தான் ஆண்டவர் எல்லோரையும் பார்க்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தன்னுடைய குமாரனை ஆண்டவராகிய கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அது யாராய் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மொழியை பேசுகிறவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த மதத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, எந்த தேசத்தை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, யாராய் இருந்தாலும் அவருக்கு தேவை தன்னுடைய குமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கெட்டு போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். 2 காரியங்களுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார், பூமிக்கு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, முதலாவது அவர்கள் கெட்டு போகக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் உடைய ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். இந்த 2 காரியங்களுக்காக தன்னுடைய குமாரனை அவர் பூமிக்கு அனுப்பினதை பார்க்க முடிகிறது. முதலாவது காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இவ்விதமாய் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. அப்போ பரலோக பிதா தன்னுடைய குமாரனை அனுப்பின நோக்கம் என்னவென்றால், ஒருவரும் பூமியில இருக்கிற ஜனங்கள், பூமியில வாழ்கிற மனிதர்கள் ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிதாவினுடைய சித்தம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய எண்ணத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அவருடைய இருதயத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் மனிதர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார் என்றால் இதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நம் மீது வைத்திருக்கிற அன்பு இதன் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். இது முதலாவது காரியம். 2வது காரியம் சொல்லப்படுகிறது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. அப்ப இந்த நித்திய ஜீவனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய முதல் வழி என்னவென்றால், அனுப்பின பிதாவையும் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நாம் நித்திய ஜீவனை அறிகிற அறிவு. இதுதான் முதலாவது வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிறது. 2வது வழி நித்திய ஜீவனை அடைவதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்னவென்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப 2வது ஆண்டவராகிய கர்த்தரால் கிடைக்கிற அந்த கிருபை வரத்தினால் நாம் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. முதலிலே பிதாவையும் அனுப்பப்பட்ட குமாரனையும் அறிகிற அறிவினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. 2வது அவருடைய கிருபை வரம், அதன் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. 3வதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மூன்றாவது, நாம் எப்படி நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்றால், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு, அதாவது அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் முழு விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்தான் உண்மையான தேவன், அவர்தான் மெய்யான தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று யாரெல்லாம் விசுவாசித்து நம்புகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவர் 2 முறை ஆணிதரமாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் இந்த உலகத்திலே தந்தருளி நம் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்தார். இந்த நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேதம் நமக்கு 3 வழிகளை காண்பிக்கிறது. முதலாவது, பிதாவையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. இது முதலாவது வழி. இப்படிப்பட்ட அறிவை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். இரண்டாவது, வசனம் சொல்லுகிறது அவருடைய கிருபை வரம். அவருடைய கிருபை வரத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. மூன்றாவதாக வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன். இந்த மூன்றும் யாருடைய வாழ்க்கையில இருக்கிறதோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் பரிபூர்ணமாய் காணப்படும் என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்ல முடியும். என்னை கேட்கிற தேவ ஜனமே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அனுதினமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயாசப்பட வேண்டும். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் என்றென்றும் கிறிஸ்துவோடு வாழ முடிவு பரியந்தம் இருக்க ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நாம் பிரயாசப்பட்டு இந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில காத்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை நாம் பெற்று கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய குமாரனை கொடுத்த நோக்கத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே உம்முடைய குமாரனை எங்களுக்கு கொடுத்து இவ்வளவாய் பூமியிலே எங்கள் மீது நீர் அன்பு செலுத்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கேட்கிற யாராகிலும் இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால், இந்த நாளிலே அவர்கள் வாழ்க்கையில நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. பெற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையில் அது காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.